Hi friends, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீனா நம்மளுடைய PC build தான். இந்த PC build வந்து நிறைய பேர் போடுங்க அப்படினு சொல்லிட்டாங்க. கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. பட் அந்த வீடியோ போட முடியாமல் போனதுக்கு ஒரு ரீசனை வந்து சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படினு நினைக்கிறேன். அதுக்கு ரீசன் என்ன அப்படினு பாத்தீனா ஸ்ரீலங்கால திடீர்னு வந்து டாலர் ரேட்ல ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டுச்சு. சோ நான் இந்த கொட்டேஷனை வாங்கும்போது இருந்த பிரைஸ் ரேஞ்சும் நான் PC பில்ட் பண்ணும்போது இருந்த பிரைஸ் ரேஞ்சும் பாத்தீனா ஒரு பெரிய மாற்றம் வந்து ஏற்பட்டுச்சு. சோ அதனால தான் இந்த PC பில்ட் வந்து இவ்வளவு லேட் ஆனதுக்கு ஒரு ரீசன் அப்படினு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பிளான் பண்ண PC பாத்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமா இருந்திருக்கும். அதுக்கு பிறகு நம்ம பில்ட் பண்ண PCல பாத்தீங்கன்னா சில மாற்றங்கள் வந்துச்சு. சோ அதுல சில அப்கிரேட்களும் நடந்துச்சு. and அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா பிரைஸ்லயும் பெரிய மாற்றம் ஏற்பட்டுச்சு. மொத்தமா இந்த PCயோட வர்த் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு 2,50,000க்குள்ள நமக்கு இந்த PC வந்து பில்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ நீங்க பில்ட் பண்ண போறீங்கன்னா இதோட பில்ட் பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிகமான பிரைஸ் ரேஞ்சில தான் இருக்க போகுது. ஃபர்ஸ்டாவே பாத்தீங்கன்னா நான் வந்து கண்டில PCயை பில்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் ரொம்பவே தேடிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு கொலம்போ போய் PCயை பில்ட் பண்ணி இங்க கொண்டு வரது ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. சோ அதனால நம்ம கண்டிலே பில்ட் பண்ணலாம், அதுவும் ஓரளவு நல்ல பிரைஸ் ரேஞ்சில பில்ட் பண்ணலாம் அப்படின்னு தேடும்போது தான் இந்த vitaways.lk இந்த சைட் வந்து ஃபர்ஸ்டாவே நான் பார்த்தேன். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இந்த ஷாப்புக்கு வந்து நான் போய் இங்க என்னென்ன விஷயங்கள் இருக்கு அதுக்கு பிறகு அவங்களோட பேசி அதுக்கு பிறகு நம்மளுக்கு தேவையான ரெக்யர்மெண்ட் இதுதான், இதுக்கு ஒரு PC வேணும் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா நம்ம பாத்தீங்கன்னா இந்த PC வந்து பில்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கொட்டேஷன் வந்து எடுத்தோம். அந்த கொட்டேஷன் பாத்தீங்கன்னா நான் வந்து 3 கொட்டேஷன் எடுத்தேன். சோ ஃபர்ஸ்ட் Intel அப்படிங்கறத வந்து ப்ராசஸரை வந்து செலக்ட் பண்ணோம். அதுக்கு பிறகு Ryzen வந்து செலக்ட் பண்ணினோம். Ryzenலயே பாத்தீங்கன்னா ரெண்டு விதமான ப்ராசஸர் வந்து செலக்ட் பண்ணி அதுக்கு பிறகு லாஸ்டா நம்ம ஒரு முடிவு எடுத்து Ryzenலயே நம்மளுடைய PCயை வந்து பில்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சோம். அதுக்கு ரீசன் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிராஃபிக் கார்டு போட மாட்டோம் அப்படிங்கிற ஒரு ஐடியால தான் நான் வந்து PCயை பில்ட் பண்ணலாம் அப்படின்னு போனேன். இன் கேஸ் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து கிராஃபிக் கார்டு வந்து இதுக்கு போட்டோம். சோ அதுவும் தான் நான் சொன்ன ஒரு விஷயம். இதுல வந்து சில அப்கிரேடும் நடந்துச்சு அதுக்கு பிறகு. ஏன்னா இதுக்கு பிறகு நம்மளுக்கு கிராஃபிக் கார்டு வாங்கக்கூடிய நிலையில இருக்காது அப்படின்னு தோணுனனால சரி இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு நம்ம எப்படியாச்சும் ஒரு கிராஃபிக் கார்டு வாங்கலாம் அப்படின்னு யோசிச்சு அதுக்கு பிறகு நம்ம கிராஃபிக் கார்டும் பர்ச்சேஸ் பண்ணோம். சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா அதுக்கு பிறகு பல மாற்றங்கள் வந்து நடந்துச்சு. ஏன்னா நானே யோசிக்காத சில விஷயங்களும் இந்த இடத்துல வந்து நடந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனாலும் அவங்களுடைய சர்வீஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற லெவல்ல நம்மளுக்கு சர்வீஸ் கொடுத்திருந்தாங்க. நான் 2-3 தடவை அவங்க கஷ்டப்படுத்தியும் எந்த ஒரு முகம் சுளிக்காமல் அவ்வளவு நல்லா நம்மளுக்கு சர்வீஸை வந்து செஞ்சு கொடுத்திருந்தாங்க. என்னுடைய PC பாத்தீங்கன்னா நான் வந்து பில் பண்ணணும் அப்படின்னு சொன்ன டேட்டுக்கு அப்புறம் நான் நிறைய தடவை அங்க விசிட் பண்ணி இந்த விஷயங்கள் வந்து எனக்கு அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அப்கிரேட் பண்ணி தாரோம் அப்படின்னு சொன்னாங்க. பிரைஸும் பாத்தீங்கன்னா ஓரளவு சாதாரணமா ஓகே அப்படிங்கிற அளவுல இருந்துச்சு. நல்ல ஒரு ஸ்டாஃப் வச்சிருக்காங்க. ஸோ ஈஸியாவே உங்களுக்கு வந்து கம்யூனிகேட் பண்ற மாதிரி இருக்கும். இன்கேஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கும் ஒரு PC பில்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்களுடைய ஷாப்போட டீடைல்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். உங்களுக்கும் பேசி கட்டாயம் வந்து PCயை பில்ட் பண்ணலாம். எல்லாத்துக்கும் வாரண்டிஸும் கொடுக்குறாங்க. ஸோ அதுதான் இதுல இருக்க இன்னொரு முக்கியமான விஷயம். ஸோ இந்த மாதிரி பல தடைகளுக்கு அப்புறம் பல விஷயங்களுக்கு அப்புறம் தான் நம்ம இந்த PCயை வந்து பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ வந்து நம்ம PCயை எப்படி பில்ட் பண்ணோம் அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். ஸோ அந்த நாளில் நம்ம ஷூட் பண்ண வீடியோ இதுக்கப்புறம் நான் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ஷாப்புக்கு போய் பார்க்கலாம் என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஷாப் பார்த்தீங்கன்னா கேண்டியில் உங்களுக்கு யட்டினுவர வீதியில் வந்து பார்க்கலாம். இந்த ஷாப்போட லொக்கேஷனை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். உங்களுக்கு அதை கிளிக் பண்ணாலும் இதை வந்து பார்க்கலாம். ஸோ இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து PC மட்டும் இல்லை, நம்மளுக்கு வந்து கேம்ஸ் ப்ளே பண்ணணும் அப்படின்னாலும் அதுக்கும் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ஆர்கேட் வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு விருப்பம்னா கேம்ஸும் வந்து ப்ளே பண்ணலாம். அது மட்டும் இல்லை இங்கே PCக்கு தேவையான சகல விதமான விஷயங்களும் உங்களுக்கு வந்து பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் வந்து ஆன்லைனில் கூட புக் பண்ணலாம். ஆன்லைனில் புக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா vitaways.lk அப்படிங்கிற சைட்டில் போய் உங்களுக்கு தேவையான PCக்கான பொருட்களை பார்த்தீங்கன்னா ஒரு கொட்டேஷன் மாதிரி பெற்றுக்கொள்ளலாம். அதுக்கப்புறம் அந்த கொட்டேஷனோட உங்களுக்கு பொருட்களை பார்த்தீங்கன்னா கொரியர் பண்ணுறதுக்கும் இவங்க வந்து ரெடியாக இருக்காங்க. ஸோ உங்களுக்கு விருப்பம்னா அந்த சர்வீஸையும் வந்து யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இப்போ இருக்க ப்ரைஸ் ரேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற ப்ரைஸ் ரேஞ்சஸ் நீங்கள் கால் பண்ணும்போது கட்டாயம் சேஞ்ச் ஆகியிருக்கும். ஸோ அந்த டைமில் என்ன ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கோ அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் உங்களுக்கு பொருட்களை வந்து பெற்றுக்கொள்ளலாம். ஒரு நல்ல சர்வீஸாக வந்து வழங்கியிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு தேவையான PCயை நீங்கள் என்ன ப்ரைஸ் ரேஞ்சில் தேடுறீங்களோ அந்த மாதிரி ஒரு PCயை வந்து கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு வந்து பில்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ PCக்கு தேவையான சகல விதமான அக்சசரிஸும் வைட்டவேஸில் வந்து உங்களுக்கு பெற்றுக்கொள்ளலாம். ஸோ கட்டாயம் உங்களுக்கு ஒரு டைம் கிடைச்சுன்னா விசிட் பண்ணி பாருங்க. விசிட் பண்ணி இந்த வீடியோவை பார்த்துட்டு தான் வரோம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சம்டைம்ஸ் டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு தேவைன்னா கட்டாயம் இங்கே போய் PC வந்து பில்ட் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அடுத்து நம்மளுடைய PCயில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். இந்த PCயில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட்டாகவே செலக்ட் பண்ண விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த PCக்கான ப்ரொசஸர் தான். ஸோ நான் பார்த்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டாக நம்ம வாங்குற ப்ரொசஸரில் பார்த்தீங்கன்னா இன்பில்டாக கிராஃபிக் இருந்தால் நம்மளுக்கு கொஞ்ச நாளைக்கு வந்து கிராஃபிக் கார்டு இல்லாமல் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நான் பார்த்தீங்கன்னா இன்பில்டாக கிராஃபிக் இருக்கிற மாதிரி ஒரு ப்ரொசஸரை வந்து செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் யோசிச்சேன். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இன்டெல்லா AMD அப்படின்னு பார்க்கும்போது ரைசனில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ரொசஸர் வந்து அவைலபிளாக இருந்துச்சு. ஸோ நம்மளுடைய PCயை பில்ட் பண்ண நான் ஃபர்ஸ்ட்டாக செலக்ட் பண்ண ப்ரொசஸர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா AMD Ryzenல
5000 சீரிஸ்ல 5600G அப்படிங்கிற இந்த ப்ராசஸரை தான் செலக்ட் பண்ணேன். இது பார்த்தீங்கன்னா இன்பில்டாவே நம்மளுக்கு வந்து இதில் கிராஃபிக் வந்து இருக்கு. ஒரு 2GB வந்து நம்மளுக்கு வந்து கிராஃபிக்ஸ் வந்து இதில் இன்பில்டா இருக்கனால ஓரளவு நல்லாவே ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ப்ராசஸரை வந்து செலக்ட் பண்ணோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 6 கோர் 12 த்ரெட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் மேக்ஸிமம் பூஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட 4.4 GHz வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்பில்டாவே நம்மளுக்கு வந்து கிராஃபிக் இருக்கு அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக தான் ஃபர்ஸ்ட் இந்த ப்ராசஸர் வந்து செலக்ட் பண்ணோம். இந்த ப்ராசஸரோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 70,000க்கு இந்த ப்ராசஸர் வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பட் லாஸ்ட்டாக என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிமேல் நம்மளுக்கு வந்து ஒரு கிராஃபிக் கார்டே வாங்க முடியாத நிலைமைக்கு வந்து கிராஃபிக் கார்டை ப்ரைஸ் அதிகரிக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒரு கிராஃபிக் கார்டு வந்து லாஸ்ட்டாக வாங்கினோம். ஸோ அதுதான் இதில் இருக்க ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட்டாக நம்ம செலக்ட் பண்ணும்போது இந்த ப்ராசஸரை செலக்ட் பண்ண ரீசனே பார்த்தீங்கன்னா கிராஃபிக் கார்டு இல்லாமல் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக தான். பட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கிராஃபிக் கார்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணோம். ஸோ அதை வந்து நான் அடுத்து சொல்கிறேன் என்ன கிராஃபிக் கார்டு பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிசிக்கு நம்ம செலக்ட் பண்ண மதர் போர்டு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா MSI பிராண்ட்லேயே பார்த்தீங்கன்னா A520M அப்படிங்கிற ஒரு மதர் போர்டு தான் செலக்ட் பண்ணோம். அதில் ப்ரோ வெர்ஷன் தான் நம்ம செலக்ட் பண்ணியிருந்தோம். இது பார்த்தீங்கன்னா ப்ரோ சீரிஸ் தான். கிட்டத்தட்ட இது பார்த்தீங்கன்னா AMD 3rd ஜென்ரேஷனுக்கு வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இதை ஓவர் கிளாக் பண்ணி நம்மளுடைய 5000 சீரிஸ்க்கும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த போர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நான் இதுக்கடுத்த பார்த்த போர்டை விட இந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவு குறைவாகவே இருந்துச்சு. ஸோ கிராஃபிக் கார்டு வாங்க போனனால அந்த போர்டுக்கு பதிலாக நம்ம வந்து போர்டை பார்த்தீங்கன்னா மாற்ற வேண்டியதாகிருச்சு. பட் இதுவும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லாவே யூஸ் பண்ணக்கூடிய போர்டு தான். ஸோ இந்த போர்டோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18,500 வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம். பட் இப்போ ஒரு விஷயம் நான் முக்கியமாக சொல்லணும், இப்போ இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் எல்லாமே மாறி இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ என்ன ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கோ அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் தான் இந்த பொருட்கள் வாங்குற மாதிரி இருக்கும். ஏன்னா இப்போ ப்ரைஸ் கட்டாயம் மாறி இருக்கும். ஸோ அதை செக் பண்ணி உங்களுக்கு வந்து பொருட்கள் வாங்குற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பிசிக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற RAM தான். நான் ஏற்கனவே யூஸ் பண்ண பிசிலையும் நான் 16GB தான் யூஸ் பண்ணியிருந்தேன். அதனால இந்த பிசிலையும் நம்ம வந்து 16GB வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா தான் இருந்துச்சு. அதுக்காக பார்த்தீங்கன்னா 8GBல 2 DDR4 RAM வந்து நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். இது பார்த்தீங்கன்னா 3200 MHz வந்து நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. இந்த 2 RAMுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8,500 பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால இந்த 2 RAMும் நம்ம இதுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பிசியில் நான் சொன்ன ஒரு விஷயம் தான், இந்த பிசிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கிராஃபிக் கார்டு வாங்க போகிறது இல்லை அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தோம். பட் பிற்காலத்தில் நம்ம வந்து கிராஃபிக் கார்டுன்னு வாங்க இதை விட அதிகமாக செலவழிக்கணும் அப்படிங்கிற யோசிக்கும் போது ஒரு கிராஃபிக் கார்டு வாங்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ அதுக்காக நம்ம ஒரு கிராஃபிக் கார்டும் இந்த பிசிக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணோம். ஸோ அதுதான் நான் முதல்ல சொன்ன விஷயம். இதில் நம்ம ஃபர்ஸ்ட்டாக பிளான் பண்ண விஷயம் நடக்கலை. ஸோ அதுக்கு பிறகு நிறைய மாற்றங்கள் நடந்துச்சு. ஸோ அந்த மாற்றங்கள் இந்த கிராஃபிக் கார்டும் அதில் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்காக நம்ம செலக்ட் பண்ண கிராஃபிக் கார்டு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா Asus நிறுவனம் வழங்கியிருக்க GTX 1650 அப்படிங்கிற கிராஃபிக் கார்டு தான். இது பார்த்தீங்கன்னா OC எடிஷன் தான். அதோட 4GB கிராஃபிக் கார்டு ஒன்று தான் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். ஸோ ஓரளவு பார்க்கும்போது நீங்கள் இந்த OC எடிஷனில் யூஸ் பண்ணும்போது இந்த கிராஃபிக் கார்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எடிட்டிங் ஒர்க்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் தேடி பார்த்த அளவுலையும் பார்த்தீங்கன்னா இந்த கிராஃபிக் கார்டு வந்து ஓரளவு நல்லாவே ஒரு பட்ஜெட் ரேஞ்ச், அதாவது இது பட்ஜெட் ரேஞ்சில் கொஞ்சம் ஹை ரேஞ்ச் தான். பட் இருந்தாலும் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஓகே அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால தான் நம்ம இதை வாங்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. இதில் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 95,000 தான் எனக்கு இந்த கிராஃபிக் கார்டு வந்து வாங்க கிடைச்சிச்சு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இதோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 35,000-40,000 இருந்திருக்கும். பட் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க பிரைஸ் ரேஞ்ச் எல்லாமே தலைகீழா மாறி இருக்கிறனால நம்மளுக்கு இந்த பிரைஸ் ரேஞ்சில் தான் இந்த கிராஃபிக் கார்டை வந்து ஸ்ரீலங்காவில் பர்ச்சேஸ் பண்ண கிடைச்சிச்சு. ஸோ ஃபர்ஸ்ட்டாகவே நம்ம கிராஃபிக் கார்டு வாங்கணும் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குல்ல. பட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிராஃபிக் கார்டு யூஸ் பண்ண வேண்டியதாகிருச்சு. இனிமேல் வாங்க முடியாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் இந்த கிராஃபிக் கார்டை பர்ச்சேஸ் பண்ணதுக்கு முக்கியமான ரீசன் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வந்து பட்ஜெட் ரேஞ்சில் போறீங்கன்னா இந்த ப்ராசஸருக்கு நீங்கள் கிராஃபிக் கார்டு இல்லாமே யூஸ் பண்ணலாம். நல்லாவே நம்மளுக்கு 2GB கிராஃபிக்ஸ் வந்து இன்டர்னலாக கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் வந்து அதை விட ரொம்ப அதிகமாக நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க, உங்களோட எடிட்டிங் ஒர்க்ஸ் வந்து இன்னுமே அதிகரிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கட்டாயம் ஒரு கிராஃபிக் கார்டு வந்து தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா இந்த கிராஃபிக் கார்டு யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம செலக்ட் பண்ணதுக்கு பிறகு நம்மளுடைய பிசிக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை தான். ஸோ அதுக்கு நம்ம கட்டாயம் நல்ல ஒரு பவர் சப்ளை வந்து யூஸ் பண்ணணும். அதுக்காக நம்ம செலக்ட் பண்ண பவர் சப்ளை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோசையா அப்படிங்கிற பிராண்டில் CX650F RGB ATX பவர் சப்ளையை தான் நம்ம வந்து செலக்ட் பண்ணியிருந்தோம். இது பார்த்தீங்கன்னா 80+ ப்ரௌன்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு வந்து போட்டிருக்காங்க. ஸோ இந்த பவர் சப்ளை தான் நம்மளுடைய பிசிக்கு வந்து நம்ம செலக்ட் பண்ணோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்ல ஒரு பவர் சப்ளை தான். நம்மளுடைய ப்ராசஸர் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம அதில் கிராஃபிக் கார்டும் யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி சகல விதமான விஷயங்களையும் நம்மளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இந்த பவர் சப்ளை வந்து போதுமான அளவாக இருக்கும். இன்னுமே அப்கிரேட் பண்ணாலுமே இந்த பவர் சப்ளை வந்து ஓரளவு நம்மளுக்கு போதுமான ஒரு விஷயமாக இருக்கும். இந்த பவர் சப்ளையோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 16,000 ரூபாய்க்கு இந்த பவர் சப்ளை வந்து நம்ம பர்ச்சேஸ்
பண்ணியிருந்தோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிசியில் நம்ம ஸ்டோரேஜுக்கு யூஸ் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு NVMe SSD தான் யூஸ் பண்ணியிருந்தோம். இது பார்த்தீங்கன்னா ஒஸ்கோ அப்படிங்கிற பிராண்டில் 256 GB வந்து நம்ம ஒரு NVMe வந்து யூஸ் பண்ணியிருந்தோம். அது கூடயே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஹார்ட் டிஸ்க் வந்து யூஸ் பண்ணியிருந்தோம். இது 1 TBயில் Seagate அப்படிங்கிற பிராண்டில் ஒரு ஹார்ட் டிஸ்க் வந்து யூஸ் பண்ணியிருந்தோம். மொத்தமாக பார்த்தீங்கன்னா என்னுடைய OS அண்ட் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த NVMeல தான் நம்ம வந்து ரன் பண்ணோம். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூட் அப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவு நல்லாவே இருக்கும். ஒரு 4 செகண்ட் 3 செகண்ட்லேயே நம்மளுடைய பிசியை வந்து ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதே நீங்கள் SSD யூஸ் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. பட் இருந்தாலும் இதை வந்து நம்மளுக்கு கொஞ்சம் அட்வான்ஸாக போகலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த NVMe அப்படிங்கிறத வந்து யூஸ் பண்ணி பார்த்தோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. அதோட பார்த்தீங்கன்னா ஒஸ்கோ NVMe ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட 11,000 ரூபா போணுச்சு. 256 GBக்கு வந்து என்னுடைய Seagate அப்படிங்கிற இந்த ஹார்ட் டிஸ்க்கு பார்த்தீங்கன்னா 9,000 ரூபா போணுச்சு. மொத்தம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு ஸ்டோரேஜுக்கு 20,000 போயிருச்சு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இந்த பிசியில் முக்கியமான விஷயம், இந்த எல்லா பொருட்களையுமே நம்மளுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு கேசிங் அப்படிங்கிறது கட்டாயம் தேவைப்படும். ஸோ அதுக்காக நம்ம செலக்ட் பண்ண கேசிங் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா AMD அப்படிங்கிறதுல N9 அப்படிங்கிற ஒரு கேசிங் தான் செலக்ட் பண்ணியிருந்தோம். கேசிங் கொஞ்சம் பெருசாக இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து கூலிங் வந்து கொஞ்சம் ஈஸியாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு ஃபேன்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்காக நம்ம இந்த AMD அப்படிங்கிற கேசிங் வந்து செலக்ட் பண்ணியிருந்தோம். இதில் பார்த்தீங்கன்னா N9 அப்படிங்கிற கேசிங்கை தான் நம்ம வந்து செலக்ட் பண்ணியிருந்த கேசிங். இந்த கேசிங்கோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10,500 ரூபா வந்து போணுச்சு. ஸோ இந்த 10,500 ரூபாய்க்கு இந்த கேசிங் பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லாவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம 3 RGB ஃபேன்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு RGB ஃபேன் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஃபேன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 4,500 ரூபா RGB ஃபேன்ஸுக்கு மட்டும் போணுச்சு. இன்கேஸ் பார்த்தீங்கன்னா இன் ஃபியூச்சரில் வந்து உங்களுக்கு ஒரு கூலரை வந்து ஃபிக்ஸ் பண்ணணுமா இருந்தாலும் இந்த கேசிங்கில் எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் கூலர் வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இனிவரும் காலங்களில் அப்கிரேட் பண்ணுறதா இருந்தாலும் உங்களுக்கு கேசிங்கை வந்து மாற்றாமல் உங்களுக்கு அப்கிரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுவும் இதில் இருக்க ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுற இந்த மானிட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் யூஸ் பண்ண மானிட்டர்ஸ் தான் இன்னுமே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெல் யூஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு சாம்சங் மானிட்டர், மொத்தமாக பார்த்தீங்கன்னா டுவல் மானிட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிசி பில்டை வந்து குயிக்காக வந்து எப்படி பில்ட் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். ஸோ நிறைய பேர் இதையும் பார்க்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிசியை வந்து பில்ட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ மார்னிங் வந்து நம்ம பிசியை பில்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம். இப்போ வந்து ஃபுல்லாகவே வந்து பில்ட் பண்ணி முடிஞ்சிச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த அளவு விஷயங்கள் தான். இந்த பிசி பில்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏற்ற தாழ்வுகள் எல்லாம் நிறைய நடந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் நிறைய மாற்றங்களுடன் நம்ம வந்து பிசியை வந்து பில்ட் பண்ணோம். ஸோ இப்போதைக்கு நான் இந்த பிசியை தான் யூஸ் பண்ணுறேன். அதாவது இந்த வீடியோ ஷூட் பண்ணும் டைமில் பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 3-4 வீடியோஸ் வந்து இந்த பிசியில் வந்து எடிட் பண்ணிட்டேன். எடிட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் நம்ம வீடியோ போடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இத்தனை நாளாக வீடியோ வந்து பெண்டிங்கும் ஆனிச்சு. ஸோ எடிட் பண்ணி பார்த்த அளவில் ரொம்பவுமே நல்லா பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணுது. எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் நம்மளுக்கு வந்து ஈஸியாகவே ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் முன்ன ரெண்டர் பண்ண டைமுக்கும் இப்போ ரெண்டர் ஆகிற டைமையும் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே டைம் வந்து சேவ் ஆகுது. இன்கேஸ் என் வீடியோவில் ஏதாச்சும் பிழைகள் இருந்தாலும் மறுபடியும் எனக்கு ரெண்டர் பண்ணுறதுக்கு கூட சான்ஸ் வந்து கிடைக்குது. எக்ஸ்போர்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, கேம்ஸாக இருந்தாலும் சரி, நான் மோஸ்ட்டாக வந்து கேம்ஸ் வந்து அதிகமாக ப்ளே பண்ண மாட்டேன். பட் கேம்ஸாக இருந்தாலும் இதில் நல்லாவே ப்ளே பண்ணலாம். பட் நான் ப்ளே பண்ணலை.
நான் வந்து என்னோட எடிட்டிங் ஒர்க்ஸுக்கு தான் யூஸ் பண்ணுறேன். எடிட்டிங் ஒர்க்ஸில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் நல்லாவே ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கும் இந்த மாதிரி உங்களுடைய பிசியை வந்து பில்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வைட்டவேஸ் அவங்களுடைய சைட் லிங்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அவங்களுடைய ஷாப் பார்த்தீங்கன்னா கண்டியில் யட்டினுவர வீதியில் வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு விருப்பம்னா அவங்களுடைய லொக்கேஷனை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு விருப்பம்னா அதையும் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ லைவாக நீங்கள் வந்து ஷாப்புக்கு போய் கூட உங்களுக்கு வந்து உங்களுடைய பிசியை வந்து பில்ட் பண்ணலாம். எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டு, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசியில் இருக்க பார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸஸ் பார்த்தீங்கன்னா அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்குது. ஏன்னா ஸ்ரீலங்காவில் டாலர் ரேட் ஒரு நாள் கூடும் பார்த்தீங்கன்னா கூடிக்கிட்டே போய்கிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கனால நம்மளுக்கு ப்ரைஸ் இதுதான் அப்படின்னு ஷுவராக சொல்ல முடியாது. ஸோ ப்ரைஸ் வந்து அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ கட்டாயம் நீங்கள் வந்து ப்ரைஸை செக் பண்ணி உங்களுக்கு வந்து பொருட்கள் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இன்னைக்கு பார்த்த வீடியோ வந்து இந்த அளவு விஷயங்கள் தான். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா உங்களுடைய நண்பர்கள் யாராச்சும் இந்த மாதிரி பிசியை பில்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து கட்டாயம் செட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி.